Hi friends, good morning. நம்ம போன வீடியோவில் ப்ரெசன்ட் கண்டினியூஸை தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எந்தெந்த சூழ்நிலையிலலாம் ஒரே மாதிரி பேசணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோலையும் அதே போல் எந்தெந்த சூழ்நிலையில் ஒரே மாதிரி பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், தமிழில் தொடர்ச்சியான மாற்றங்கள் அடையும் செயல்களை பற்றி பேசும்பொழுது நம்ம தமிழில் கொண்டு கொண்டு அப்படிங்கிற வார்த்தையை உபயோகித்து நிகழ்கால தொடர்பினில் தான் பேசுவோம். அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பேசுவோம். ஒருத்தர் சொல்கிறாரு, தங்கம் விலை என்னங்க இந்த மாதிரி கிட்டுக்கிட்டுன்னு வந்துக்கிட்டே போகுது, இது மாதிரி போனால் நாளைக்கு எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. தங்கம் விலை கிடுகிறது என உயர்ந்து கொண்டு போகிறது அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் பேசும்பொழுது சொல்கிறாரு, குளோபல் வார்ம் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுங்க, நாளுக்கு நாள் வெயில் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அதிகரித்து கொண்டு போகிறது அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் பேசும்பொழுது சொல்கிறாரு, என்னங்க பெட்ரோல் விலை கிட்டுக்கிட்டுன்னு ஏறிட்டு போணுச்சு, இப்போ வாரம் 10 பைசாவாக இறங்கிக்கிட்டு வருது, இறங்கி கொண்டு வருகிறது, குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்னு கொண்டு கொண்டுங்கிற வார்த்தையை வச்சு தமிழில் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் அதாவது நிகழ்கால தொடர்பினில் தான் பேசுகிறாங்க. ஆங்கிலத்தில் அதே போல் தொடர்ச்சியான மாற்றங்கள் அடையும் செயல்களை பற்றி பேசும்போது எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். அவர் சொல்கிறாரு, த ப்ரைஸ் ஆஃப் த கோல்ட் இஸ் இன்க்ரீசிங் டே பை டே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, தி குளோபல் வார்ம் இஸ் இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் அதே போல் சொல்கிறாரு, த price of the petrol is decreasing அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது பாருங்கள், இது போல் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் ஒரே மாதிரி தான் இந்த தொடர்ச்சியான மாற்றங்கள் அடையும் செயல்களை பற்றி பேசும்பொழுது நம்ம பேசுகிறோம். சரி, அடுத்ததான் எந்த சூழ்நிலையில் நம்ம பேசுகிறோம் பாருங்கள். ஒருவர் செய்யும் தொழிலை பற்றி பேசும்பொழுது தமிழில் கொண்டு கொண்டு அப்படின்னு வச்சு தான் நம்ம நிகழ்கால தொடர்பினில் பேசுகிறோம். உதாரணமாக ஒருத்தர் பேசும்பொழுது சொல்கிறாரு, தன்னுடைய அப்பா அம்மா எல்லாரோடையும் என்னங்க வேலை செய்கிறாங்க அப்படின்றத பற்றி பேசும்பொழுது சொல்கிறாரு, என்னுடைய அப்பா பேங்கில் வேலை செய்து கொண்டிருக்கிறார், என்னுடைய அம்மா ஆசிரியராக ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வேலை செய்து கொண்டிருக்கிறார், என்னுடைய தம்பி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறான், ஒரு ஹோட்டலில் வேலை செய்து கொண்டிருக்கிறான், என்னுடைய தங்கை ஒரு ஆஸ்பத்திரியில் நர்ஸாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு கொண்டு கொண்டுன்னு வச்சு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் பேசுகிறாங்க. சரி, அப்படியே இப்போ ஆங்கிலத்தில் ஒருவர் செய்யும் தொழிலை பற்றி பேசும்பொழுது எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆங்கிலத்தில் பேசும்போது அவர் சொல்கிறாரு, மை ஃபாதர் இஸ் ஒர்க்கிங் இன் எ பேங்க், my mother is working as a teacher in a private school அப்படிங்கிறாரு. தன்னுடைய தம்பியை பற்றி பேசும்போது my brother is working in a restaurant அப்படிங்கிறாரு. தன்னுடைய தங்கையை பற்றி சொல்லும்போது my sister is working as a nurse in a hospital அப்படிங்கிறாரு. இப்போ பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நம்ம புரியும். அதாவது தமிழில் உள்ளது போலவே ஆங்கிலத்திலையும் அதே சூழ்நிலைகளில் தமிழில் கொண்டு கொண்டுன்னு வச்சோம், ஆங்கிலத்தில் ஐஎன்ஜி வச்சோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லேயே பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக புரியும். இப்போ அடுத்ததாக ப்ரெசன்ட் கண்டினியூஸை தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எந்தெந்த சூழ்நிலையில் வெவ்வேறு மாதிரி பேசுகிறோம் அப்படிங்கிறதையும் அது மாதிரி பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்.